குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலி பறித்து வச்சு 2 days ஆகிடுச்சு. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது ரசக்கசளி. உரமே போடாத பழங்க. நம்ம அப்படியே பழக்கிட்டுருந்தோம். ஒவ்வொரு பழமும் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? அதில் 7 சிப்பு வாழைப்பழம் இருக்குது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பழுத்துருச்சு. இப்போ நம்ம கார்டனை சுற்றி பார்க்கலாம். நம்ம கார்டனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். இது மாம்பழ சீசன்றதுனால எல்லா மாமரத்துலேயுமே நிறைய பிஞ்சு விட்டுருக்குங்க. பிஞ்சு மட்டும் இல்லை, மாம்பழமே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்களா? இது நம்மளுடைய முல்சீத்தா மரம். இதில் தடவை காய் வந்திருக்கு இந்த வருஷம். இதோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காய் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. இங்கே பார்த்திங்களா? நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு மாங்காய்லாம். ஏன்னா இது இதை விட பெருசாகாது. இந்த மரத்தில் இந்த சைஸுக்கு தான் இருக்கும் மாங்காய். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மெயின் செடியிலேயே பழுத்துறதா. அங்கே பாருங்கள் எப்படி பறவைகள் நைட்டில் கட் பண்ணி சாப்பிட்டு போயிட்டுருக்குங்க. எவ்வளோ அழகாக கடிச்சு சாப்பிட்டு. வெறும் கொட்டை தாங்க இருக்குது, கால்வாசி பழம் தான் இருக்குது. அவ்வளோத்தையும் சாப்பிட்டு போட்டு போயிருக்குங்க. சரி, ஓகே, போட்டுடலாம். இந்த பாருங்கள், எல்லாமே கை கெட்டுற தூரத்துலேயே நல்லா பக்கத்தில் காய்ச்சிருக்கு. ஸோ நான் இந்த மரத்தில் உள்ள பழங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிற பழமும் பழுத்த பழங்களையும் இப்போ தான் பறித்தேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது பவளமல்லி பூ கீழே கொட்டியிருக்கு பார்த்திங்களா? அதான் நல்லா பெருசாகிடுச்சு. ஓகே, இது நம்மளுடைய திருச்செந்தூர் ஸ்தல விருட்சம் பன்னீர் மரம்ங்க. பன்னீர் இலை விபூதி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அந்த கன்று இது பார்த்திங்களா? இது சீனிக்கிழங்கு. இது இன்னும் பூ வைக்கலை. பூ வச்சுன்னா உள்ள காய் ரெடியாக இருக்குன்ற அர்த்தம். இன்னும் கொஞ்சம் அது நல்லா பூக்கணும். இது இமாம் பசந்த் மாமரங்க. இதுவும் நல்லா காய் பிஞ்சு விட்டுருக்கு. இதோ தெரியுதா? பட் இது இன்னும் கொஞ்சம் நல்லா பருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பழத்துக்காக நாங்களாம் வெயிட்டிங். இது செண்பகப்பூ. இது செண்பகப்பூ ஃப்ளவர் சீசன். ஸோ நிறைய பூத்துருக்கு. நேற்றுக்கு ஒரு 1 hour மழை பெஞ்சுது. ஸோ அதனால் தோட்டம்லாம் கொஞ்சம் அந்த காற்றுக்கு இலைகள்லாம் கீழே விழுந்து குப்பையாக இருக்குது. க்ளீன் பண்ணணும். இதுவும் சீனிக்கிழங்கு தான். ஸோ இங்கே கொஞ்சம் தனியாக நட்டு வச்சுருக்கோம். இது நம்மளுடைய கொல்லாம்பழம், அதாவது முந்திரி பழம். இப்போ பாருங்கள், பறவைகள்லாம் கடிச்சு சாப்பிட்டு கீழே போட்டு விட்ருக்குது. இனிமேல் தான் நான் எல்லாத்தையும் பறக்கணும். முந்திரி பருப்பு முக்கியம் இல்லை, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காலையில் பறித்த மாம்பழத்தை காட்டுறேன். இது பார்த்திங்களா? நான் காலம்பரே பறிச்சாச்சு. இதெல்லாம் ஒரு 2 days கழித்து பழுத்துடும். ஏன்னா இந்த ஒரு மாதிரி எல்லோயிஷாக வந்துருச்சுன்னா பழுத்துடும். இதெல்லாம் மரத்துலேயே பழுத்துருச்சு. இது பாருங்கள், அமுங்கன்னா அமுங்கும். இது பழுத்துருச்சு. இப்போ இதை கட் பண்ணால் பழமாக தாங்க இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் நல்ல பழம் தாங்க. பாருங்கள், பார்க்க தான் க்ரீனாக இருக்குது. பட் ஆனால் உள்ளே நல்லா எல்லோ கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். சரிங்களா? எப்படி இருக்குது பார்த்திங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெளியில் தோல் தான் பார்க்க பச்சையாக இருக்கும். பட் ஆனால் உள்ள பழம் அப்படி இருக்குது பார்த்திங்களா? அதாவது எந்தவித செயற்கை உரமும் கொடுக்காத மாம்பழங்க.
நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ஸோ இதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த காலத்தில் உரம் இல்லாத ஒரு உணவு சாப்பிட ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். எனக்கு கார்டன் ரொம்ப பிடிக்கும். கார்டனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எல்லார் வீட்லேயும் ஒரு கார்டன் இருக்கணும், குழந்தைகளுக்கு நஞ்சில்லா உணவு கொடுக்கறதுக்காக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் ஒரு சின்ன கார்டன் உண்டாக்கிக்கோங்க, உருவாக்குங்க, ஆரோக்கியமான பழங்களை சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.